நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 2 டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியுடைய லேட்டஸ்ட்டு நியூஸு கட் ஆஃப் மதிப்பெண்கள். சரிங்களா? அதாவது தற்போது இருக்கும் நிலவரத்தில் கரெக்டாக இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எடுத்துக்கிற மார்க்கை பொறுத்து என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்லேயும், அடுத்து காலி பணியிடங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதேமாரி அது குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும், இதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே இந்த வீடியோவில் கூறப்படும் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது தோராயமான ஒரு மதிப்பு தான், ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது கூடிய முன்ன பின்ன இருக்கலாம் ஃபியூச்சரில். சரிங்களா? சரி நண்பர்களே, முதல்ல ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லும்போது 110+ இருக்குது நண்பர்களே. அடுத்து ஜென்ரல் 10 உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 105க்கு மேலே இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜென்ரல் 10 உமனில் தமிழ் மீடியத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு 100+ இருக்கும். அதேமாரி பிசின்னு சொல்லும்போது ஒரு 100+ இருக்கும் நண்பர்களே. அடுத்து பிசியில் உமனில் ஒரு 95+ வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. பிசியில் உமன் தமிழ் மீடியம் ஒரு 92 இருக்கும் நண்பர்களே. எம்பிசி கண்டிப்பாக ஒரு 95+ இருக்கும். எம்பிசி உமனில் சரிங்களா ஒரு 90+, 90+ இருப்பாங்க. அடுத்து எம்பிசி உமனில் தமிழ் மீடியத்தில் ஒரு 88+ இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சின்னு சொல்லும்போது 85+ வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து எஸ்சி உமனில் ஒரு 82+ வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதேமாரி எஸ்சி உமன் தமிழ் மீடியத்தில் ஒரு 80+ இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து எஸ்டி ஒரு 79+ இருக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதேமாரி இதில் உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 75+ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உமனில் தமிழ் மீடியத்தில் ஒரு 72, 73 இந்த லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இப்போ பார்த்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான். இதை கூடிய ஒரு 2 மதிப்பெண்கள் ஏறலாம் அல்லது 2 மதிப்பெண்கள் குறையலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இது ரிட்டன் டெஸ்ட்டு பொறுத்து தான் நம்ம இந்த கட் ஆஃப் சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்து காலி பணியிடங்கள் குறித்து எப்போது அறிவிப்பு வெளியாகும்? நிச்சயம் காலி பணியிடங்கள் குறித்து எந்தவித நேரத்திலையும் அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நம்ம பார்த்துருந்தோம், முதல் நாள் அந்த சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறையும் குறித்து கோரிக்கையும் மானிய கோரிக்கையும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வி குறித்து மானிய கோரிக்கை நடைபெற்றது. இந்த டைமில் ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம். பட் நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த மன்ற கூட்டத்தில் எதுவும் எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே நம்ம என்ன பண்ணலான்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்க எப்போ வேணாலும் திடீரென்று அந்த காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எவ்வளோ பிஜி எடுக்க போகிறாங்க, அதேமாதிரி எவ்வளோ பிடி எடுக்க போகிறாங்க, அதே மாதிரி எஸ்சிஜிடி குறித்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமது கல்வி அமைச்சர் சொல்லியிருந்தார். இதுக்கான பணி தொடங்கியுள்ளது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தார். எனவே நிச்சயம் நம்ம காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் குறித்து கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் தேர்வர்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பார்க்கலாம். கண்டிப்பாக நமது தமிழக அரசு அதுக்கான ஒரு அறிவிப்பை குறித்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் நம்பிட்டுருக்குறோம். அதேமாதிரி நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது, கோர்ட் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. எனவே நீங்கள் இப்போலேருந்து அதுக்கு தயார் பண்ணுங்கள். நிச்சயம் நம்ம இதில் செலக்ட் ஆகிட்டோமோ அதுக்கப்புறம் அது படிக்க தேவையில்லை. சரிங்களா?
எனவே இருக்கும்போது ஏதாவது படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதால தான் நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.